சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய படங்கள்ல இப்ப நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லி கதையா நிறைய கதை சொல்றாங்க. இதுக்கெல்லாம் முதல்ல அடித்தளம் போட்ட நிறைய படங்கள்ல மிக முக்கியமான படம் இந்த படம் தான். படம் பேரு பாமா சாஹி. பாக்கிறதுக்கு ஒரு கசமுசா படம் மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் படம் ஒரு மாதிரி கிளாசிக் ஸ்கிரீன் பிளே படம். அதுலயும் அந்த பீரியட்ல வந்த நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேல சூப்பர் டூப்பர் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதையில எந்த சூப்பர் ஸ்டாரோ உச்ச நடிகரோ நடிக்கல. படமும் ஆக்ஷன் துப்பாக்கி இந்த மாதிரி ஜானர் கிடையாது. ஹீரோயின் ஓரியன்ட் படம். பிலிப்பீன்ஸ் நாட்டுல சூறாவளி மாதிரி ஏதோ ஒரு பேரழிவு வந்திருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் அவங்க உயிரை காப்பாத்திக்க அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போலான்னு மூட்டை முடிச்ச எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இந்த இடத்துல இருந்துதான் நம்ம கதையோட ஹீரோயின் பிறந்து கொஞ்ச நாளா தன்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டு காணாம போன புருஷனை தேடி எங்கேயோ கிளம்புறாங்க. அப்பதான் இந்த ஊர்ல கடைசியா புறப்படுற கப்பல் நிக்கிறத பாக்குறாங்க. கையில காசு இல்லைனாலும் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு நம்பிக்கையோட திருட்டு ரயில் ஏறுற மாதிரி திருட்டு கப்பல் ஏறாங்க. அந்த கப்பல்ல பார்த்தா நிறைய செக்கிங் நடக்குது. அங்கங்க செக்யூரிட்டிங்க இருக்காங்க. எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு ஒரு வழியா கப்பல்ல ஏறி அப்பாடான ஒரு இடத்துல உட்காடுறாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல. சரியான டிக்கெட்டும் இல்ல, ஃபைன் கட்ட பணமும் இல்லைன்னதும் செக்யூரிட்டிங்க ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கட் பண்ண ஹீரோயினை போர்ட்ல காட்டுறாங்க. அவங்கள கப்பல்ல இருந்து இறக்கி விட்டாங்கன்னு அப்பட்டமா புரிஞ்சுது. இனிமே தப்பிக்க இருக்கிற ஒரே மார்க்கம் பஸ் தான். ஆனா பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப தூரத்துல இருக்கு. எப்படி அவ்வளவு தூரம் போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு பர்ஸ் கிடைக்குது. அந்த பர்ஸை தவற விட்டு அம்மா கிட்ட ஹீரோயின் அந்த பர்ஸ் எடுத்து கொடுக்கறாங்க. அந்த அம்மா உதவிக்கு ஹீரோயினை பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து டிராப் பண்றாங்க. பக்கத்து ஊருக்கு போற பஸ் புறப்பட தயாரா நிக்குது. அதுல ஏறின ஹீரோயின் கடைசியில காலியா இருந்த ஒரு சீட்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரத்துல குழந்தை அழுவுது. குழந்தை பசியை பாக்குறதுக்காக பால் கொடுத்து ஆத்துறாங்க. அப்ப பார்த்தா பக்கத்துல இருக்கிற 4 ஜவுடி பசங்க கச்சா முச்சான்னு பேசி கலாட்டா பண்றாங்க. அந்த நேரத்துல நம்ம கதையோட ஹீரோ மாதிரியான ஒரு ஆள் வந்து அந்த ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சா துரத்துறாரு. ஹீரோயினுக்கு அந்த ஹீரோ மேல ஒரு பயங்கரமான மரியாதை வருது. ஹீரோயின் பக்கத்திலேயே ஒரு சீட்டு காலியா இருக்குது. ரொம்ப கண்ணியமா அவகிட்ட கேட்டு பக்கத்துல உட்கார்ந்தாரு அவரு. அந்த நேரம் பஸ்ஸோட கண்டக்டர் வந்து டிக்கெட்னு கேட்கவும் ஹீரோயினுக்கு பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஹீரோ ஒரு பார்வை பார்த்தாங்க. சரி, அந்த கார்காரி கிட்ட தான் கேட்க விட்டுட்டோம், இவர்கிட்டயாவது வாயை தொடர்ந்து உதவி கேட்கலான்னு பக்கத்துல இருந்த ஹீரோ கிட்ட, சார் டிக்கெட் எடுக்க என்கிட்ட பணம் இல்ல, போன் கூட தொலைஞ்சிருச்சு, எனக்கு ஒரு டிக்கெட்டும் உங்க போன் நம்பரும் கொடுத்தீங்கன்னா நான் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார்னு சொல்றா. அவரும் சரின்னு டிக்கெட்டை வாங்குறாரு. பஸ் போயிட்டே இருக்கு. மெதுவா ஹீரோயின் கிட்ட பேசி கொடுத்த அவரு அவளை பத்தி விசாரிக்கிறாரு. யாருமா நீ? உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்து பொண்ணுன்னு புரியுது. ஹீரோ அப்படி ஆத்மார்த்தமா கேட்டதும் அவர்கிட்ட தன்னோட பிளாஷ்பேக்க சொல்றாங்க ஹீரோயின். சின்ன வயசுலயே அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. அப்பா மேல உயிரா இருந்த அம்மாவுக்கு அதை தாங்க முடியல. தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்றாங்க. அனாதையான என்ன ஹீரோயின் வேற வழி இல்லாம அம்மாவோட தங்கச்சியா இருந்த சித்தி வீட்டுல வளர்ந்தாங்க. ஹீரோயின் கொஞ்சம் அழகா இருந்ததால பொம்பளை பொறுக்கியா இருந்த அவங்க சித்தப்பாவே அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. இதை மெதுவா தன்னோட சித்தியோட காதுல போடலாமேன்னு சொன்னா அவங்க அப்படியே ரிவர்ஸ் ஆகி வெக்கங்கட்டானா அந்த நாயே தங்க இடம் கொடுத்தா சோறு போடுற என் புருஷன் மேலேயே அபாண்டமா பழி போடுறியான்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. சித்தியோட ஒரே பையனுக்கு ஹீரோயின் மேல ஒரு தனி பாசம் இருக்கு. ஆனா அவனும் சின்ன பையங்கிறதுனால ஒண்ணுமே பேச முடியாம தவிக்கிறான். அதுக்கப்புறம் படாத பாடுபட்டு எங்கெங்கயோ அலைஞ்சு ஒரு பக்கத்து ஒரு ஹோட்டல் நடத்துறா. ஒரு பொம்பளை கிட்ட வேலைக்கு சேர்ந்து அங்க வளர்றாங்க ஹீரோயின். வருஷங்க போல ஓடுது. திடீர்னு ஒரு போன் வருது. பார்த்தா ஹீரோயினோட தம்பி, அதாவது சித்தி பையன் அவளுக்கு போன்ல பேசுறான். அவன் நல்ல ஹீரோயினுக்கு ஒரு ஆத்மார்த்தம் இருக்கிறதால ஹீரோயின் அவங்ககிட்ட நல்லா பேசுறான். அவன் வந்து ஹீரோயின்கிட்ட பேசி நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு, இனிமே உனக்கு நான் இருக்கேன், என் கூட வந்து தங்கிக்கோன்னு சொல்றான். அவன் கொடுத்த ஆஃபர் பிடிச்சதுனால கூட போய் தங்குறா. ஒரு நாள் ராத்திரி பக்கத்துல கச்சா முச்சானதை சத்தம் கேட்கவும் எட்டி பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவன் தம்பி அவன் பொண்டாட்டி கூட ஒரு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தான். எளிமையோட துடிப்புல இருந்த ஹீரோயினும் மனுஷி தானே உணர்ச்சி வசப்பட்டு சபலமாயிட்டா. தம்பி கிட்ட தனக்கும் இந்த மாதிரி சுகம் வேணுங்கிறா. அவனும் அப்பாச்சியும் தானே சரின்னு ஒத்துக்கிட்டு அவளுக்கு சுகம் கொடுத்துட்றான். வயிற்றுல குழந்தை உருவாயிடுது. உடனே அந்த பொண்டாட்டிக்காரிக்கு தெரியாம ஹீரோயினை பக்கத்துல இருக்கிற ஊருக்கு கூட்டிட்டு போய் ஒரு தனி வீட்டுல கொடுத்துன வச்சிடறான். கொஞ்சம் காசு பணம் நகை எல்லாம் சேர்த்துட்டு வந்துடுறேன், நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசை காட்டிட்டு போனவன் இவ்வளவு நாளாயும் திருப்பி வரல. அதுக்குள்ள இந்த பேரழிவு எல்லாம் வந்துட்டுதா, நான் ரொம்ப தடுமாறிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றான். உடனே ஹீரோ வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு, உன்ன மாதிரி நிலைமை எந்த பொம்பளைக்கும் நடக்கக்கூடாதுமா, நல்லது நடக்கணும், நல்லதே செய்யணும்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்கன்னா யாருக்குமே கெட்டதே ஆகாது.
அப்படின்னு உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அது எப்படி சார் என் மனசை படிச்ச மாதிரி சொல்றீங்க? எனக்கும் அதே தாட் தான் சார். என்ன மாதிரி பொண்ணுங்க அறியாத வயசுல தெரியாம செஞ்ச தப்பால வாழ்க்கையை தொலைக்கிறது ஒரு கஷ்டம்னா, சில மனிதர்கள் வலுக்கட்டாயப்படுத்தி சில மனிதர்களோட தலையெழுத்த மாத்திரத்தை மாபெரும் குற்றமா நினைக்கிறேன் சார் நான் அப்படின்னு உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்னாரு. இப்பதான் அந்த ஹீரோயின் கப்பல்ல அவங்களுக்கு நடந்த அநியாயங்களை பத்தி சொல்றாங்க. கப்பல்ல இதுக்கு முன்னாடி செக்யூரிட்டிங்க வந்து ஹீரோயின் கிட்ட டிக்கெட் கேட்கிற வரைக்கும் தான் முதல்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் போர்ட்ல காமிச்சிருப்பாங்க. அதனால நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்போம். இப்பதான் அந்த செக்யூரிட்டிங்க 4 பேரும் கரெக்டான பிரயாணம் பண்ற டிக்கெட்டும் இல்ல, ஃபைன் கட்ட பணமும் இல்லைன்னா எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்னு ஹீரோயினை மிரட்டி பணிய வச்சு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அவங்க மேலதிகாரி வரைக்கும் 5 பேரும் ஹீரோயின் கப்பல் புறப்படுறதுக்குள்ள பயங்கரமா பாழ் பண்ணிடுறாங்க. மனசுக்குள்ள அவங்க செஞ்ச வன்மங்கள் எதையுமே பிடிக்காம போனாலும் வேற வழி இல்லாம ஹீரோயின் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாங்க. இந்த கதையை கேட்டதும் ஹீரோவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. என்ன சொல்றதுன்னு தெரியாம பேசாம இருக்கிறாரு. வெளியில ஜோன்னு மழை பெய்யுது. கொஞ்ச நேரத்துல பஸ் சாப்பாட்டுக்காக ஒரு ஹோட்டல் நிக்குது. கண்டக்டர் வந்து இந்த பயங்கர மழையில ராத்திரியில டிராவல் பண்றது நல்லது இல்ல, அதனால காத்தால போலாம், யார் யாரெல்லாம் இங்க தங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஹோட்டல் கம் லாட்ஜ் இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. காத்தால பஸ் புறப்படும் போது இன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து கூடவே ஒரு போனும் கொடுக்க சொல்றாரு. பணம் வந்ததும் பணம் கொடுங்கன்னு சொல்றாரு. மழையும் இடியும் பயங்கரமா இடிக்குது. கை குழந்தைய வச்சிட்டு இருக்கிற ஹீரோயினும் ஹீரோ கூட ஒரே ரூம்ல தங்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்த ஹீரோ மெதுவா தன்னோட வலையில விழுத்துறாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோவோட தேவை புரிஞ்சிருச்சு. அவங்களும் கொடுக்கறாங்க. காத்தால விடிஞ்சுது. ஹீரோயின் கதவு தட்டுற சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தா லாட்ஜ் பையன் நிக்கிறான். ஹீரோவை காணோம். பஸ்லயும் இல்ல. ஹீரோயின் சிரிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுது ஹீரோ வந்ததும் கூட அந்த தேவைக்கு தான். அதனாலதான் ஹீரோயின் அனுபவிச்சதும் ஆயிட்டாருன்னு கிளியரா புரிஞ்சுது. உடனே அவ அந்த லாட்ஜுக்காரங்கிட்ட சொல்லி, நான் ஒரு டிவிக்காரங்களை சந்திக்கணுமே, ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோவை ஃபேமிலியில காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. அப்பதான் டிவியில நியூஸ் வருது. லாட்ஜ்ல ரூம் எடுக்கும்போது ஹீரோ கொடுத்த அடையாள அட்டையில் இருந்த பேரை இந்த மாதிரி ஒருத்தர் பஸ்ல டிராவல் பண்ணிருக்காரு. ஹீரோ மாதிரி ஹீரோயினுக்கு அறிமுகமாகி வில்லன் வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில ஹீரோயினை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து போர்ட்ல நிக்கிற கப்பல்ல 4 சுட்டி ஒரு கேப்டன் உட்பட 5 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த கொலைகளையும் இந்த குறிப்பிட்ட ஹீரோ தான் பண்ணிருப்பாரோன்னு போலீஸ் சந்தேகப்படுது. ஹீரோயினை பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது போதையில அவர் உளர்னாராம். அதை அந்த ஹீரோயின் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஹீரோவோட பொண்டாட்டி பயங்கரமா கத்தி கலாட்ட பண்றாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கும் புரியப்படாத இந்த ட்விஸ்டுக்கான பின்னணிய இப்பதான் காட்டுறாங்க. அந்த 4 செக்யூரிட்டியும் கேப்டனும் வச்சு ஹீரோயினை பாலியல் பலாத்காரம் பண்ண பிறகு ஹீரோயின் சோகத்தோட உச்சத்துல பிரயாணம் பண்றாங்க. பக்கத்து சீட்ல இருந்த ஒரு சித்த வைத்திய கழுவி, உனக்கு நடந்த அநியாயம் என்னால ஏத்துக்கவே முடியல. பொம்பளைங்க வீக்னஸ பயன்படுத்தி அவங்கள பயன்படுத்திக்கிற எந்த ஆம்பளையும் மன்னிக்கவே கூடாது. அதனாலதான் நான் ஒரு விஷ மருந்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பயன்படுத்தி இந்த மாதிரி படுபாவங்களை கண்டிப்பா தண்டிக்கணும். முடிஞ்ச இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி ஒரு விஷ பாட்டில கொடுக்கறா. அந்த சமயத்துல தான் ஹீரோயினை கெடுத்துனவனுங்க அந்த கேப்டனும் கப்பல்ல இருக்கிற பார்ல போய் குடிக்கிற சரக்கு கொண்டு வான்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பார்ல போய் சரக்கு வாங்கிட்டு வந்த ஹீரோயின் அதையே சாக்கா பயன்படுத்தி அந்த சித்த கேள்வி கொடுத்த விஷ பாட்டில் இருந்த விஷத்தை சரக்குல ஊத்தி கொடுத்து அந்த 4 செக்யூரிட்டியையும் கேப்டனையும் காலி பண்ணிட்ட பிறகுதான் கப்பல்ல இருந்து கீழே இறங்கியிருக்காங்க. அதை தான் நமக்கு போர்ட்ல ஹீரோயினை காமிச்சிருக்காங்க. பஸ்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்து சீட்ல நல்லவன் மாதிரி உட்கார்ந்த ஹீரோ பார்வை பால் குடிக்கிற குழந்தையோட பக்கம் அப்பப்போ போறத ஹீரோயின் பார்த்திருக்காங்க. அவனும் அந்த பஸ் லாட்ஜு கிட்ட நின்னப்போ தங்கிட்ட தப்பா நடந்துகிட்டதை பார்த்ததும் இவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் அந்த ஹீரோயின் முடிவு பண்ணாங்க. அந்த சித்தக்கழுவி கொடுத்த காலி விஷ பாட்டில் ஹீரோவோட பேக்ல போட்டாங்க. இதை கவனிக்காம ஹீரோவும் வேலை முடிஞ்சதும் அந்த பேக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு எஸ் ஆயிட்டான். இப்ப டிவி நியூஸ்காரங்க கிட்ட ஹீரோ போன்ல யாருக்கிட்டயோ பேசினதை தானே கேட்டதாகவும் அவன் வந்து ஒரு கூலிக்கூலக்காரன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதை நம்பி போலீஸ் நேரடியா ஹீரோவுடைய வீட்டில் போய் செக் பண்ணாங்க.
ஹீரோயின் சொன்ன மாதிரியே விஷ பாட்டில் பேக்கில் இருக்கவும் அவனை அரெஸ்ட் பண்ணிச்சு தண்டிக்கப்பட்டாங்க. செஞ்ச தப்பை வெளியில் சொல்ல முடியாத ஹீரோவுக்கு செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே அருமையோ அருமை. இந்த படத்தை அந்த காலத்திலேயே பயங்கரமான ட்விஸ்டோட பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரசிக்க வேண்டிய படம் பாமசாலி.